திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டத்தில் உள்ள கேசம்பட்டி பகுதியை பல்லுயிர் பாரம்பரிய தலமாக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டு அறிவித்திருக்கிறது. 32 வகை பறவைகள், 26 வகை வண்ணத்து பூச்சிகள், தேவாங்கு உள்ளிட்ட பல்லுயிர்கள் கேசம்பட்டியில் இருப்பதாகவும் தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அரிட்டாப்பட்டி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக கேசம்பட்டி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். விவரங்களை பகிர்ந்துக்கிறார். நிச்சயமாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம் பகுதியில் உள்ள கேசம்பட்டி பகுதியை பல்லுயிர் பாரம்பரிய தலமாக தமிழ்நாடு அரசானது அறிவித்துள்ளது. பல்லுயிர் பாரம்பரிய தலங்கள் என்பது சூழியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிலப்பரப்பு, கடலோரம் மற்றும் உள்ளூர் நீர்நிலைகள் ஆகியவற்றை கொண்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வாழ்விடங்களை பாதுகாக்கும் நோக்கத்திற்காக அறிவிக்கப்படும் இந்த பல்லுயிர் பாரம்பரிய தலங்களாகும். இதன்படி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம் கேசம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பல்லுயிர் பாரம்பரிய தலமாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அதன்படி 4.9 ஹெக்டேர் பகுதி பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியை பொறுத்தவரையும் 32 வகை பறவைகள், 26 வகை வண்ணத்து பூச்சிகள், தேவாங்கள் உள்ளிட்ட பல்லுயிர்கள் இந்த பகுதியில் வசித்து வருவதாக ஏற்கனவே கண்டறியப்பட்டுள்ளது. தொடர்பான தகவலும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதன்படி இவ்வாறு பல பல்லுயிர்கள் வசிக்கும் இந்த பகுதியை பல்லுயிர் பாரம்பரிய தலமாக தமிழ்நாடு அரசானது அறிவித்துள்ளது. ஏற்கனவே மாநிலத்தின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அரிட்டாப்பட்டி அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த கேசம்பட்டி மாநிலத்தின் 2வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக இருக்கும் என்று தமிழ்நாடு அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அதிகாரிகள் தெரிவித்து உள்ளனர். தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.